ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட்டான எம்மி ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ரெட் புட்டிங் பண்ண போகிறோம். சூடான பாலில் ப்ரெட்டை போட்டு ஊற வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை கையால் பிச்சு போட்டாலும் சரி. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 6 ஸ்லைஸ் ப்ரெட்டுன்றனால 2 முட்டை போதுமானது. 2 முட்டையை உடச்சி ஊற்றின பிறகு 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி இது பண்ணிக்கணும். அந்த முட்டையோட வெனிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு சர்க்கரை. நான் 4 to 5 ஸ்பூன் சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்வீட் ப்ரெட் எடுத்தனால எனக்கு 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் போதுமானது. அடுத்து ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கணும். இந்த மாதிரி வந்திருக்கணும். அடுத்து நம்ம ஊற வச்ச ப்ரெட்டை பாலில் ஊற வச்ச ப்ரெட்டை மிக்சியில் இந்த முட்டை கலவையோடு போட்டு இதையும் ஒரு அடி அடிச்சுக்கணும். 15 செகண்டுக்கு மேலே அரைக்க வேண்டாம். அதுவே சாஃப்டாக தான் இருக்குன்றனால சீக்கிரமாகவே மிக்ஸ் ஆகிரும். இல்லை எனக்கு கட்டியெல்லாம் இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா அரைச்சிட்டு அதை வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பேனில் சர்க்கரை 2-3 ஸ்பூன் போட்டு அதை கேரமல் பண்ணிக்கணும். சுகர் கேரமல் பண்ணிக்கணும். இப்படி கட்டி கட்டியாக வரும். லைட்டாக மெல்ட் ஆகி கேரமல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சிருச்சு, கரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டு போய் மேலே லைட்டாக கசப்பு தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சுகர் கேரமெல்லாம் கரெக்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம மேலே அந்த அழகாக ஒரு மெரூன் கலரில் ப்ரௌன் கலரில் அந்த கலர் லுக்கை தரப்போகிறது. அதனால் இதை கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கும். எனக்கு லைட்டாக கரிகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் வேறு ஒன்று பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் இல்லாட்டி அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் சூடாக விட்டுருங்கணும். நான் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி இது பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நான் அதுக்கப்புறமா பண்ணேன் கேரமல். இது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த முட்டை ப்ரெட்டு கலவையை போட்டு வைக்கிறேன். இந்த இட்லி சட்டி பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் இந்த பாத்திரத்தை வச்சு இட்லி பாத்திரத்தை பார்த்திங்கன்னா கொதிக்குது. இந்த மாதிரி இருக்க நேரத்தில் இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு 30 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ டூத் பிக்கு இல்லாட்டி ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்கள். அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ 10 நிமிஷம் ஆறின பிறகு கத்தியை வச்சு இப்படி சைடில் இது பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி அழகாக சாட்டிஸ்ஃபைங்காக வரும். ஸோ சைடில் இது பண்ண பிறகு தட்டை மேலே வச்சு அழகாக திருப்பி 2 தட்டு தட்டி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக ப்ரெட் புட்டிங் கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதை கட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் மற்றவங்க செஞ்சு இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கான கட் பார்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு எனக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தாக கட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடுத்து தூக்கும் போது பாருங்கள். ஸோ மேலே அந்த ரெட் கலரில் இருந்து கீழே அந்த ப்ரெட்டு முட்டை இது மட்டும்தான் இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே டக்குன்னு காலி ஆகிடுச்சு. வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க வீட்டில் எல்லாம் சின்ன பசங்க இல்லை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். ஸோ செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் பண்ணிடுங்க. ஸோ நானும் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க செஞ்சு பார்த்ததை நான் செஞ்சு பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.